அன்பு இல்லாத வாழ்க்கை பாலைவனம் மாதிரி தாங்க இருக்கும். அன்பே இல்லாமல் நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை பாலைவனம் மாதிரி தான் நம்மளுக்கு காட்சி அளிக்கும். பாலைவனம் போல கஷ்டத்தையும் கொடுக்கும் நமக்கு. ஆனால் அன்பானவங்க நம்ம கூட ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அந்த பாலைவனத்துலேயும் நம்ம வாழலாங்க. தண்ணி வேண்டாம், தூங்குறதுக்கு இடம் வேண்டாம், சாப்பாடு வேணாம், எதுவுமே வேணாங்க. அன்பானவங்க கூட ஒரு நாள் இல்லைங்க, ஒரு மணி நேரம் கூட நம்ம வாழ்ந்தாலும் அது நம்ம முழுமையான வாழ்க்கையாக இருக்கும், சொர்க்கமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நிம்மதியாக நம்ம அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மரணம் வரப்போகுதுன்னா கூட சந்தோஷமாக நம்ம மனசு ஏற்றுக்கும். அதுதாங்க அன்பு. ஆனால் அன்பே இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? பாலைவனத்தில் நீ வருஷம் இல்லை ஜென்மம் முழுதும் வாழணுன்ற மாதிரி இருக்கும். நம்ம அன்பான முருகரை நம்ம வணங்கிட்டுருக்கோம். நம்ம முருகர் மேலேயும் அன்பு வச்சு தான் அவர் கோயிலுக்கே நம்ம போகிறோம். அவ்வளோ கூட்டம் நிற்கும் முருகர் கோயிலில். இப்போ தான் நம்ம போய் சாமி பார்க்க முடியுமா? இன்னும் எவ்வளோ நேரத்தில் பார்ப்போம் தெரியலையேன்னு தெரியாது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் பார்ப்போமா, இல்லை ஒரு நாள் முழுதும் ஆகுமா, இல்லை நம்ம சாமியை பார்க்க முடியாதா, எதுவுமே தெரியாது. முருகர் மேலே இருக்க அன்பால் நம்ம போய் நின்றுடுவோம். அந்த அன்பில் அந்த கூட்டங்கள் எப்படி நகருதுன்னே நமக்கு தெரியாது. ரொம்ப ஆர்வமாக இருப்போம். முருகனோட முகத்தை பார்க்குறதுக்கு தான் நமக்கு அந்த ஆர்வமே. நிற்கிற கஷ்டம் தெரியாது, வருத்தம் தெரியாது, கால்வலி தெரியாது, பசி தெரியாது, தாகம் தெரியாது, எதுவுமே நமக்கு அந்த சமயத்தில் தெரியாது. அவ்வளோ அன்பு முருகன் மேலே. முருகனை பார்த்தா போதும், முருகனை பார்த்தா போதும் அப்படின்னு நம்ம மனசு அவ்வளோ ஏக்கத்தோட பாசத்தோட அன்பாக ரொம்ப அன்பாக முருகனை எதிர்பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி தாங்க அந்த அன்பும். நம்ம மேலே ஒருத்தருங்க உண்மையாக அன்பு வச்சுருந்தாங்கன்னா நம்மளை பார்த்தா போதும்னு நம்மக்கிட்ட தேடி வந்துடுவாங்க. நிச்சயமாக நம்மளை தேடி வருவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வசதியான ஒரு வாழ்க்கை இருந்தாலும் சரி, நம்மளை மாதிரி அன்பு அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம தான் உண்மையான அன்பானவங்கன்னு நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. ஆனால் அன்பே இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்ம மேலே அன்பே இல்லாமல் நம்ம கூட இருந்தாலும் அந்த வாழ்க்கை நமக்கு பாலைவனமாக தாங்க இருக்கும். அதனால் யாரையுமே நம்ம கட்டாயப்படுத்தி அன்பு காட்ட வைக்க முடியாது. அன்பு இருந்துச்சுன்னா அது யார் எங்கே அடித்து வச்சாலும் சரி அந்த அன்பு ஓடி நம்மக்கிட்ட வந்துடும். நம்ம முருகனை போய் வணங்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அன்பு என்றைக்குமே ரொம்ப விலை உயர்ந்தது. அன்புக்கு அன்பு தான் இணை, அன்பு மட்டுமே நிலையானது சொல்கிறாரு நம்ம செல்ல முருகர். அன்பு முருகர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.